ஐந்து கரத்தினை ஆணை முகந்தினை இந்தின் இளைம்பரை போல் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தில் வைத்தறிய போற்றிருக்கின்றேன். உச்சிஷ்ட மகா கணபதியே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நம்ம ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் நின்ற கிரகங்களின் பயன்கள் என்னென்ன, அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா குரு பகவான் பற்றி பார்க்குறோம். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் போகிறேன். நான் என்னோடய வீடியோஸில் போட்டிருந்தேன், நான் வெங்காய விலை உயர்வு இந்த மாதத்தில் வரும், டிசம்பர் மாதத்தில் வரும்லாம் போட்டிருந்தேன். இப்போ வெங்காய விலை உயர்வு வந்திருக்கு. அதே மாதிரி சந்திராயன் பற்றியும் நான் போட்டிருந்தேன். பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் நிறைய மாறுதல் வரும்னு போட்டிருந்தேன். அதோட வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் போட்டதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு உள்ளே போவோம். அதாவது குரு பகவான் இந்த ரெண்டு இதில் யாரை குரு பகவான்னு சொல்லணும், யாரை எப்போ கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் வரும். சரி, குரு பயிற்சி வரும்போது யாரை கும்பிடணும்? இதில் ஒரு சின்ன என்ன எக்ஸ்பிளேஷன்னா, குரு பகவான்கிறது சிவ அம்சம். பார்த்தீங்கன்னா சிவ அம்சம். இவர் எல்லா காலத்திலையும் கும்பிடலாம். குரு பயிற்சின்னு மட்டும் கிடையாது, எல்லா காலத்திலும் பொதுவாக கும்பிடுவது இவரை. இந்த குரு பகவான்கிறது நவகிரகத்தில் உள்ள அமைப்பு. பொதுவாக கால் மேலே கால் போட்டுக்கிற சிவன் அம்சம் மட்டும்தான். இங்கே புலி ஆடை இதெல்லாம் இருக்கும் பாருங்களேன். அப்போ இது சிவ அம்சத்தில் உள்ள குரு பகவான். இது நவகிரகத்தில் உள்ள குரு அம்சம். இது ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இப்போ சுண்டல் மாலை போட்டேன், ரொம்ப நாளாக போட்டேன், பொதுவாக நார்மலாக இந்த குரு பகவானுக்கு போடுறது தவறு இல்லை. பட் குரு பயிற்சி என்று கும்பிட வேண்டியது, குரு பகவானுக்கு ஜாதக ரீதியாக பண்ண வேண்டியது அதிகமாக. நீங்கன்னா நேராக இங்கே நவகிரக ஸ்தலத்துக்கு வந்துடணும். உங்களுக்கு மன திருப்திக்காக இந்த ரெண்டுலையும் பண்ணலாம், அதான் விஷயம். இது நவகிரக சிலையில், நவகிரக சன்னதியில் உள்ள குரு பகவான். நம்ம அடுத்த கண்டிப்பாக போவோம். பொதுவாக குரு பகவான் லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலைமை என்ன, ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு நான் போகிறேன், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ லான் போட்டுக்கல, அந்த இடத்துல சூரியன் இருக்கும், சூரியன் இல்லை புதன் சுக்கிரன் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகம் இருக்கும்போது ஒவ்வொரு பலாபலன்கள் தரும். அதுபோன்று இந்த லக்னத்தில் குரு இருந்தால் என்ன பலன், இந்த இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இரண்டுக்கும் பொதுவானதாக எழுதியிருக்கேன். பாலினம் வித்தியாசம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எந்த 12 லக்னத்துக்கும் இது பொருந்தும். அப்போ குரு லக்னத்தில் நின்ற பலனை மட்டும்தான் நான் சொல்கிறேன், தவிர மேச லக்னத்தில் நின்னா குருக்கு எப்படி, விருச்ச லக்னத்துக்கு குரு எப்படி அப்படின்னு நான் போடல. ஒவ்வொரு லக்னத்தின் தன்மை ஆல்ரெடி 12 வீடியோ போட்டாச்சு. திருப்பி ஒரு 3 வீடியோ போட்டு எழுதிட்டு இருக்கேன். மொத்தம் ஆல்ரெடி லக்னத்தின் வாழ்க்கையின் பயணம்னு ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் போட்டாச்சு. இதனால் இந்த பின்னாடி இதை அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கங்க. அதாவது இந்த எண்டு கார்டில் போடுறேன். இங்கே ஜாதக நோட்டு திறந்தவுடனே 2 கட்டம் இருக்கும், ராசி கட்டம், அம்ச கட்டம். எந்த இடத்துல இருக்கும் பார்க்கணும்னா, ராசியில் உள்ள லக்னத்தில் உள்ள குரு பலன் தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த 12 ராசியில் எங்கிருந்தாலும் சரி எடுத்துக்கலாம். சரி, இது ஒரு சில ஜாதகத்தில் லான் போட்டிருக்கும், அல்லது ஏஎஸ் இங்கிலீஷில் போட்டிருந்தா எசன்டன் போட்டிருப்பாங்க, இல்லை என்ன பார்த்தீங்கன்னா ஐன்னு ஒரு ரோமன் லெட்டருக்கு 1 போட்டிருப்பாங்க, இல்லை லேக்னு போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு ஜாதகத்தில் அவங்க யூஸ் பண்ண சாஃப்ட்வேரு அல்ல எழுதின ஜோதிடர்களுக்கு அந்த மாதிரி மாறி இருக்கும். பட் லக்னத்தில் குரு இருக்கிறவருக்கு இந்த பலனை பார்த்துருவோம். முதல்ல லக்னத்தில் குரு இருந்தாலே ஒரு திக் பலம் அப்படிம்போம். லக்னத்தில் நின்ற கிரகத்தின் பலன் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்தில் குரு இருந்தால் திக் பலம், இது ஒரு வலிமையான ஜாதகம். அடுத்து ஒரு பெரிய குடும்பத்தில், உயரிய குடும்பத்தில் பிறந்தவர் அப்படின்னு தெரிஞ்சிடும். இல்லை உயரிய குடும்பத்தை அடைய போறவர் அப்படின்னு ஒரு பலன் இந்த லக்னத்தில் இருக்கும்போது பலன் இருக்கு. இவங்களோட தாத்தா, அப்பா, பெரியப்பா இந்த வகையில் உங்கள் பேரை சொன்னாலே ஓ அவங்க பையனா அப்படிம்பாங்க. எங்கள் தாத்தா கோயிலுக்கு தர்மகர்த்தா இருந்தார், எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் மாமா தான், சரி மாமா வராது, இவர் தான் பிரசிடென்ட்டு அப்படிங்கிற வகையில் அந்த தந்தை வர்க்கத்தில், தன் தாத்தா வர்க்கத்தில் யாராவது ஒருத்தர் பிரசிடென்ட்டு, தலைவராக இருந்தார், கோயில் அப்படி ஒரு உயரிய பதவியில் இருக்க சொல்லுவாங்க. ஜாதகருக்கு ஒரு நல்ல எண்ணம், அந்தஸ்துக்குரிய வாழ்க்கை அமைய அதிக வாய்ப்பு. இவர் பிறந்தோடனே குடும்ப வளர்ச்சின்னு சொல்லுவோம். பொதுவாகவே சொல்லுவாங்களே, பிறந்தோடனே தான் குடும்பம் வளர்ந்தது, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குரு ஒவ்வொரு அமைப்பில் இருக்கும்போது குடும்ப வளர்ச்சி அடையும். அதே போல் லக்னத்தில் இருந்தாலும் குடும்ப வளர்ச்சி உண்டு. இவங்களுக்கு இயற்கையாகவே வீட்டு பக்கத்தில் ஒரு 100 மீட்டருக்குள்ள ஒரு கோயில் வந்துடுங்க.
நீங்கள் இந்த ஜாதகத்தில் பார்க்குறவங்க நோட் பண்ணி பாருங்கள். வீட்டு பக்கத்துலேயே ஒரு 100 மீட்டருக்குள்ளே ஒரு கோயில் வந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு பழமையான மரம் இருக்கும். ஒரு 20 வருஷம் மரம், 30 வருஷம் மரம், ஒரு பழமையான மரங்கள் வந்துடுது. அப்புறம் இதே சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க, சிட்டி டீப் டென்சிட்டியான சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த பேங்க்கு, ஏடிஎம்மு, இந்த மாதிரி ஒரு பணம் சார்ந்த நிர்வாகம் நடக்கக்கூடிய வந்துடும். நகைக்கடை, ஃபைனான்ஸ், இந்த மாதிரிலாம் வந்துடும். பொதுவாக இவர் கௌரவமான நிலை, கௌரவமான பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். மனிதநேயம் மிக்கவர், அதில் சொல்லணும், மனிதநேயம் உண்டு. அப்புறம் குழந்தை பிரியர் சொல்லுவோம். குழந்தை பிரியர், கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருப்பாங்க. அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் இருப்பாங்க. குழந்தைகளோட விளையாடும்போது தன் ஸ்டேட்டஸில் ஒதுக்கி வச்சு குழந்தையோட மாறி விளையாடுவார். இவங்களுக்கு இயற்கையாகவே ஜாதக ரீதியாகவே சின்ன வயதிலே வருமானத்தை ஈட்டக்கூடிய வழிவகைகள் கிடைக்கும். பெரிய கௌரவமுள்ள மனிதர்கள் இவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஆன்மீக சம்பந்தப்பட்டது இவங்களுக்கு இயற்கையாகவே அமையுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் மைனஸும் இருக்கும், அதையும் நம்ம சொல்லி தானே ஆகணும். உடல் எடை அதிகமாக அதிகரிச்சிடும். இவங்களுக்கு உடல் எடைகளை சீக்கிரம் அதிகரிக்கணும். உடம்புல கொலஸ்ட்ரால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதில் இவங்க கவனமாக இருக்கணும். அரசியல் சம்மந்தப்பட்ட நபர்கள் இல்லை இவருக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக வந்துடும். எப்பவுமே படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த காலையில் ஒருத்தங்க எப்பவுமே காலையில் எந்திரிச்சு உட்காந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது, அந்த படிக்கிறதுக்குன்னு ஒரு இது வச்சுருப்பாங்க. அந்த வாரமலர், தெய்வீக புத்தகங்கள், இதெல்லாம் ஒரு கரெக்டாக புத்தகத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நபர்கள் இவங்க. இவங்ககிட்ட உபதேசம் அதிகமாக சொல்லுவாங்க. இவங்ககிட்ட கதைகள் இருக்கும், ஆன்மீக கதைகள், உபதேசங்கள் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு லக்னத்தில் இருக்கிற கிரகங்கள், இப்போ சூரியன் இருந்தால் என்ன சொல்லுவோம், மலை பிரதேசத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த மாதிரி செவ்வாய் இருந்தால் ஸ்போர்ட்ஸு, கிரவுண்டு அந்த மாதிரி போவாங்க. லக்னத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோயில் குளத்துக்கு போக ஆசைப்படுவாங்க. பேங்க்கு சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் நிறுவனம் சம்மந்தப்பட்டது, ஒரு காலேஜ் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்ட போது அடிக்கடி ஆர்வமாக இருக்கும். அடிக்கடி போயிட்டு வருவாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னால் வாக்குப்பளித்தம் உண்டு. உங்களுக்கு இயற்கையாகவே லக்னத்திலிருந்து 5, 7, 9 பார்க்கும் வாக்குப்பளித்தம் உண்டு இந்த பார்வைகளுக்கெல்லாம். அதனால் வாக்குப்பளித்தம் பார்த்து கரெக்டாக பயன்படுத்தணும். கூட வேற ஒரு கிரகங்கள் சேர்ந்தும் போது வார்த்தைகள் மாறும். அதனால் வாக்குப்பளித்தம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்களோட திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். லக்னத்தில் குரு அமைஞ்சு பார்க்கும்போது மற்ற 7ஆம் அதிபதி அதெல்லாம் பார்க்கணும். பொதுவாக இவங்க திருமண வாழ்க்கை அதாவது நல்லபடியாக போக அதிக வாய்ப்பு. குழந்தை பிறப்புலாம் நல்லபடியாக இருக்குது. தந்தையோட ஆசையும் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் இவங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கடைசியாக நான் ஒரே ஒன்று சொல்லுவோம், இது சொல்லிட்டு நான் எல்லாரும் முடிச்சுக்கிறேன். இந்த படிக்கிறதுன்னு ஒன்று சொன்ன பாருங்களேன், படிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை பார்க்கும்போதுல படிக்கலையான்னு அந்த அட்வைஸ் பண்ணுற ஆட்களும் இவங்க தான். அந்த கதைகள் சொல்கிற மாதிரி படிப்புக்காக இவர் நிதி உதவி செய்ய, கோயிலுக்காக நிதி உதவி செய்ய முன்னாடி நிற்பார் அப்படின்னு சொல்லலாம். சரி, யாருக்காவது தனிப்பட்ட முறையில் அப்பாயின்மெண்ட் வேணும், கன்சல்டேஷன் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இமெயில் ஐடி பின்னாடியில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். புதுசாக வீடியோ பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பயனுள்ள தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம். 120 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். இன்னும் வீடியோக்கள் வந்துட்டுருக்கு, பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த குரு பகவான் வித்தியாசம் அதை உங்கள் நண்பர்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. என்னோடய இமெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர் தான். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.